ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? தூயாவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். அன்புக்குரிய தேவஜனமே, இன்றைய காலை நேரத்தில் சிந்தனைக்காக யோசுவா 6ஆம் அதிகாரம் 3-4 வசனம். யுத்த புருஷர்களும் நீங்கள் அனைவரும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வாருங்கள். அப்படி 6 நாள் செய்ய வேண்டும். 7ஆம் ஆசாரியர் 7 கொம்புகளை பிடித்து முன்பாக போக வேண்டும். அவர்கள் சுற்றி இருக்கும் பொழுது ஆசாரியர் எக்காலம் ஊத வேண்டும். நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஆர்ப்பரிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். எதற்காக ஆர்ப்பரிக்க வேண்டும்? ஏன் ஆர்ப்பரிக்க வேண்டும்? ஆர்ப்பரிப்பு என்பது கடவுளுடைய அதிசயங்களை, கடவுளுடைய விடுதலையை, கடவுளுடைய பாதுகாப்பை நினைத்து நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பாதுகாப்பையும் அவருடைய ஆலோசனையும் அவருடைய வழிநடத்துதலையும் நினைத்து அவர்கள் கடவுளுக்கு ஆரவாரம் செய்தார்கள். அப்படி அழைக்கப்பட்ட மக்களாகிய இஸ்ரவேல் மக்களை யோசுவா அழைத்து கொண்டு வரும்போது 7 எக்கால கொம்பு ஊத வேண்டும். அந்த கொம்பு ஊதும்போது உடன்படிக்கை பெட்டி முன்பாக செல்லும். அப்பொழுது நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆர்ப்பரி ஆர்ப்பரி, இதோ அந்த மதில் சுவர் இடிந்துவிடும். இன்றைக்கும் கூட நம்முடைய டெல்லி செங்கோட்டை கட்டப்பட்ட தினம். நாட்டினுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த நாள் முடிக்கப்பட்ட ஒரு நாள் டெல்லியில் அமைந்துள்ளது. இது 2007ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பின் பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்டது. முதமாக முகலாய பேரரசர் ஷாஜகான் 1638ஆம் ஆண்டு இந்த மிகப்பெரிய கோட்டையை கட்டத் தொடங்கி 1648ஆம் ஆண்டு அதை கட்டி முடித்தார். ஆசியளிக்கப்பட்ட இந்த கோட்டை மிக மிக சிறப்பான கோட்டை. இதிலே இந்த கோட்டையின் அமைப்பிலும் அழகிலும் முகலாயர்களுடைய படைப்பு திறன், அவர்களுடைய செயல்திறன் வெளிப்படுத்தப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த கோட்டை மிக முக்கியமான இராணுவ முகாமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த கோட்டையானது யமுனா நதிக்கரையை சுற்றிலும் மதில்கள் கொண்ட அகழிகளால் மூடப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சிறப்பான பாதுகாப்பான ஒரு கோட்டை. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக துன்பம் என்ற கோட்டை, வியாதி என்ற கோட்டை, வெகுளி பொறாமை என்ற கோட்டை, கீழ்ப்படியாமல் என்ற கோட்டை, சோம்பேறித்தனம் என்ற கோட்டை, கவலை, கண்ணீர் என்ற கோட்டை எல்லாம் இன்றைக்கு உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கு. தானாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. யாராலும் கட்டப்படவில்லை, யாராலும் அதற்கு செங்கலோ மண்ணோ கொடுக்கவில்லை. நாமே அந்த அகழிகளை அமைத்து அதில் இருந்து தப்பிக்க முடியாதபடி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கடவுளோ, இன்றைக்கு என் அன்பு மகனே, மகளே, இந்த கோட்டைகள் உனக்கு முன்பாக இருக்கும் பொழுது நீ ஆர்ப்பரி ஆர்ப்பரி, எக்காலம் ஊது, ஆண்டவரை போற்று, ஆண்டவரை துதித்திடு, ஆண்டவரை ஆராதித்திடு, அவரை போற்றி புகழ்ந்திடுது. அங்கே பக்தன் பாடுகிறான். அப்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஆர்ப்பரிக்கும்போது நம்முடைய கஷ்டங்களெல்லாம் அது மாறி போய்விடும். நம்முடைய கவலைகளெல்லாம் அகன்று போய்விடும். நம்முடைய கண்ணீர்களெல்லாம் துடைக்கப்பட்டுவிடும். இனி துக்கமோ அலறுதலோ கேட்காத ஒரு பரிசுத்த நகரத்திலே நாம் பிரவேசிக்க ஆண்டவர் அழைக்கிறார். செபிக்கலாமா? எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். ஆமென். கலங்கிடாதே, துதித்திடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும்.
அன்பின் கடவுளே, இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய திருநாமத்தை போற்றுகிறோம். இன்றைய நாளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களுக்கு எதிராக நிற்கிற மதில் சுவர்கள் உடையும்படியாய் ஆண்டவரே, அது இடிந்து விழும்படியாய் நாங்கள் ஆர்ப்பரிக்க துதிக்க உமது மகத்துவமுள்ள நாமத்தை அறிக்கை செய்ய எங்களுக்கு எழுப்பியறோம். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.